2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 10, 11 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்க போறோம். கித்தியனாகிய ஓபேத்-ஏதோமுடைய வீட்டில் கர்த்தருடைய பெட்டி 3 மாதம் இருக்கையில் அவனையும் அவன் வீட்டையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த ஆசீர்வதித்தார் அப்படின்ற அந்த வார்த்தை அவனை பெருக பண்ணினார், அவனை ஐஸ்வர்யவானாக்கினார் என்று ஒரு மொழிபெயர்ப்பு ரொம்ப அற்புதமா சொல்லுது. அவ்வளவு தூரம் அவன் ஆசீர்வதிக்கப்பட என்ன காரணம் அப்படின்னா, கர்த்தருடைய பெட்டி அவன் வீட்டிலே இருந்தது. எனக்கு ஒரு கேள்வி எழுந்துச்சு. என்ன அப்படின்னா, பெலிஸ்திய நாட்டிலே கர்த்தருடைய பெட்டி பிடிக்கப்பட்டு அந்த நாட்டுக்குள் இருந்து, அந்த நாட்டிலிருந்து பாலை யூதாவிற்கு நேராக அனுப்பப்பட்டு அபினதாபின் வீட்டிலே கர்த்தருடைய பெட்டி பல நாட்கள் இருந்தது. கிட்டத்தட்ட வருடங்களை சொல்லலாம், பல வருடங்கள் இருந்தது. ஆனால் அந்த பல வருடங்கள் இருந்த அந்த வீட்டை குறித்து ஒண்ணுமே சொல்லப்படல. கர்த்தர் ஆசீர்வதித்தார்னு சொல்லல, கர்த்தர் என்ன செய்தார்னு சொல்லல, எதுவுமே அங்க சொல்லப்படல. ஆனா அந்த ஓபேத்-ஏதோமுடைய வீட்டை குறித்து சொல்லும் போது மட்டும் 3 மாதங்கள் தான் கர்த்தருடைய பெட்டி இருந்தது, கர்த்தர் அதை ஆசீர்வதித்தார் என்று போட்டிருக்கிறது. 3 மாதங்களே இருந்த அந்த பெட்டிய அல்லது அவனுடைய வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதித்ததற்கான சில காரணங்கள் உண்டு. சவுலுடைய காலத்தில் தேடாமல் போன பெட்டிய கிபியாவில் இருக்கிற அபினதாபுடைய வீட்டிலிருந்து தாவீது ஏற்படுத்திய அந்த கூடாரத்துக்கு கொண்டு வரும்படி தாவீது 30,000 பேருக்கு மேலான ஆட்களை கூட்டிக் கொண்டு அந்த பெட்டியை கொண்டு வரும்படி புறப்பட்டு போகிறார். அந்த பெட்டியை அவர் கொண்டு வருகிற வழியில் 6வது வசனம் போட்டிருக்கிறது, மாடுகள் மிரண்டதினால். அது எந்த இடத்தில் வைத்து மிரண்டது அப்படின்னா, நாகோன் என்பவருடைய களத்தில் அது மிரண்டது. மாடுகள் மிரண்டதினால் அந்த மாட்டு வண்டியில் இருந்த பெட்டி ஆட ஆரம்பித்தது. ஆடிய பொழுது ஊசா கையை நீட்டியதை தொட்டான், பிடித்தான். இங்க ஒண்ணு தப்பெல்லாம் சொல்லப்படல, பிடித்ததை குறித்து ஒண்ணுமே இல்லை. ஒரு கீழே விழப்போகிற பெட்டியை பிடிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு நம்ம பார்வையில அப்படின்னா இல்லதான். ஆனா தேவனுடைய பார்வையில அது சரியில்லை என்று காணப்பட்டதுனால ஊசாவை கர்த்தர் அடித்தார், அதே இடத்தில் அவன் செத்தான் அப்படின்னு போட்டிருக்கு. இங்க ஒரு கேள்வி, ஏன் ஊசாவை ஆண்டவர் அடிக்கணும்? ஏன் ஊசாவை ஆண்டவர் அடிக்கணும்? அவன் நல்லது தான் செய்யறான், பெட்டியத்தான பிடிச்சான், கீழே விழுந்துடக்கூடாது என்பதில் தானே கரிசனையோடு இருந்தான். பின்ன ஏன் ஆண்டவர் அடிக்கணும்? ஏன் அடிக்கணும்? முதல்ல பெட்டியை கொண்டு வருகிற முறையே தவறு. இது இந்த ஊசாவுக்கு தெரியும், ஐயா பெட்டி இப்படியெல்லாம் கொண்டு போகக்கூடாது. ஏன்னா அவனும் ஒரு லேவியன், அவனுடைய வீட்டில தான் இந்த பெட்டி ரொம்ப நாளா இருந்துச்சு. அப்ப இந்த பெட்டிக்கு என்னெல்லாம் செய்யணும் அவனுக்கு தெரியும். இது கர்த்தர் வாசம் பண்ணுகிற பெட்டி, இது கர்த்தருடைய வல்லமை இருக்கிற பெட்டி, இது கர்த்தருடைய மகிமை தங்கி இருக்கிற பெட்டி, இது கர்த்தர் வெளிப்படுகிற பெட்டி, இது கர்த்தராகவே இருக்கிற பெட்டி. இந்த பெட்டியை தொடுறது அவ்வளவு சரியானது அல்ல என்பது ஊசாவுக்கு தெரியும். ஆனால் ஒரு ஆபத்து என்கிற போது என்ன செய்யறான்? தொடுறான். ஆனா ஆண்டவர் இங்க என்ன நினைக்கிறார் தெரியுமா? பெட்டியோ வீட்டில இருந்து கொண்டு வரும்போதே தாவீதுட்ட நீ ஒரு வார்த்தை என்ன செஞ்சிருக்கணும்? சொல்லி இருக்கணும், ஐயா இந்த முறையில பெட்டிய கொண்டு போக கூடாது,
4 பேரை கூப்பிட்டு அந்த 4 பேர்களும் அந்த பெட்டியில் இந்த புறமும் இந்த புறமும் இருக்கிற அந்த கம்புகளிலே அதை தோள்களில் வைத்து சுமந்து கொண்டுதான் போக வேண்டும், அதுதான் முறை என்று சொல்லி இருக்க வேண்டும். சொல்லாமல், இந்த பெட்டி என் வீட்டில் தானே இவ்வளவு நாள் இருந்துச்சு, நான் தானே இந்த பெட்டியை பயன்படுத்தி பார்த்து கொண்டிருந்தேன், இந்த பெட்டிக்கு அருகில் நான் தானே இருந்தேன், பெட்டிக்கும் எனக்கும் நல்ல ஐக்கியம் இருக்கிறது, பெட்டிக்கும் எனக்கும் நல்ல உறவு இருக்கிறது என்று எண்ணி பெட்டியை துணிகரமாய் தொட்டான்னு போட்டிருக்கோம். எப்படி தொட்டானா? துணிகரமாய் தொட்டான் அப்படின்னு போட்டிருக்கோம். இது எதை குறிக்குது அப்படின்னா, ஊசாவுக்கு இருக்கிற சுயபலத்தை குறிக்கிறது. நம்ம தானே இதுவரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தோம், இதுவரைக்கும் நம்ம தானே கவனிச்சோம், இனி போய் நமக்கு என்ன வந்துட போகுது அப்படின்னு தொட்டான். சுய பலத்தை மட்டுமல்ல, சுய பெருமையை காண்பிக்கிறது. என்ன சுய பெருமை? இவன் கர்த்தரோடு கூட நான் ஐக்கியப்பட்டவன், ஆண்டவரோடு கூட நான் நெருங்கி வாழ்கிறவன், அதை என்ன செய்யலாம்? தொடலாம் என்கிற ஒரு சுய. உடனே கர்த்தர் எல்லாருக்கும் முன்னாடி அவன் அடித்தார். என்ன தெரியுமா? உன் சுய பலத்தையோ சுய பெருமையோ காட்டுகிற இடம் அதல்ல. தேவ பிரசன்னமும் தேவ சமூகமும் இருக்கிற இடத்தில் சுயபலத்தையோ சுயபெருமையோ ஒரு நாளும் காட்டக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். உங்க சுயபெருமையை சுயபலத்தை எந்த இடத்திலாய் காட்டினா, சில நேரம் சில மனிதர்கள் முன்பதாகவே கர்த்தர் என்ன செய்யறாரு? ஏன்னா அது ஊசாவுக்கு விழுந்த அடி அல்ல, சுய பெருமைக்கு விழுந்த அடி. ஊசாவுக்கு விழுந்த அடி அல்ல, சுய பலத்துக்கு விழுந்த அடி. உடனே தாவீது பயந்து போனார். ஒரு கூடாரத்தை உண்டாக்கி தேவனுடைய பெட்டி என் வீட்டிலே வந்து இருக்க வேண்டும் என்று விரும்பி, என் வீட்டுக்கு அருகில், என் அரண்மனைக்கு அருகில் கர்த்தருடைய பெட்டி இருக்கணும், நான் கர்த்தரை எப்பொழுதும் தரிசிக்கணும், கர்த்தரை எப்பொழுதும் சேவிக்கணும், கர்த்தரை எப்பொழுதும் பாடிக்கொண்டிருக்கணும், கர்த்தரை எப்பொழுதும் துதித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்பின இதே தாவீது ஊசாவை அடித்த உடனே பெட்டி இனி என் வீட்டுக்கு வர வேண்டாம் என்று அழகா போட்டிருக்கு 10ஆம் வசனம். தன் வீட்டிற்கு அல்லது தன்னிடத்திற்கு வர கொண்டு வர மனதில்லாமல், இதுவரைக்கும் நல்ல மனதோடு கொண்டு வந்தான், இப்ப சொல்றான் இனி எனக்கு இந்த பெட்டி வருவதற்கு எனக்கு என்ன மனம் இல்லை. ஏன்? தாவீது இந்த பெட்டி என் வீட்டுக்கு பக்கத்துல வந்துட்டா எனக்கு தேவ கிருபை கிடைக்கும், கர்த்தருடைய பெட்டி என் வீட்டுக்கு பக்கத்துல வந்துட்டா தேவனுடைய இரக்கம் எனக்கு உண்டாகும் என்று எண்ணி அந்த பெட்டியை எடுத்துட்டு வந்தார். நான் இந்த ராஜ்யபாரத்தில் நிலை நிற்க முடியும், என் செய்கிற காரியங்கள் வாய்க்கும், கர்த்தர் என் கூட இருப்பாரு என்று நம்பி அந்த பெட்டியை எடுத்துட்டு வந்தார். அந்த இரக்கத்தை, அந்த கிருபையை எண்ணி எடுத்துட்டு வரும்போதே ஊசாவை அடிச்ச உடனே அவன் யோசிக்கிறான், ஐயோ கிருபை கிடைக்கும் எடுத்துட்டு வந்தா அடி உழுகுது. புரியுதா? இரக்கம் கிடைக்கும் பெட்டியை தூக்கிட்டு வந்தா அடி உழுகுது. அப்பா இந்த பெட்டி என்கிட்ட வர வேணாம். அப்ப தாவீது தேவனுடைய பிரசன்னத்தை விரும்பல. ஏன் விரும்பலன்னா பயத்தினால் விரும்பல. ஏன் விரும்பலன்னா பயந்ததினால் இந்த பெட்டி நீ வீட்டுக்கு வரக்கூடாது என்கிறார். அதே பெட்டி தானே, அதே பெட்டி தானே. உடனே தாவீது ஓபேத்-ஏதோமுடைய வீட்டுக்கு அனுப்புறான். ஏன் ஓபேத்-ஏதோமுடைய வீட்டுக்கு அனுப்பினார்னா, இந்த நாகோனின் களத்துக்கு பக்கத்துல யார் வீடு இருக்குன்னா இவன் வீடு தான் இருக்கு. யார் வீடு? ஓபேத்-ஏதோமுடைய வீடு எங்க இருக்கு? இந்த மாடு மிரண்டுச்சு பாத்தீங்களா, அந்த களத்துக்கிட்ட தான் அவனுடைய பக்கத்துல இருக்கு. அப்ப பார்த்தா யார் வீட்டுலடா வைக்க, இங்க யாரா இருக்கா அப்படின்னா ஓபேத்-ஏதோம் வீடு தான் இருக்கு. ஓபேத்-ஏதோம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஏதோமின் வேலைக்காரன் அர்த்தம். ஏதோமின் ஏதோம்னா யாரு? ஏதோம் யாரு? ஏரோது யாரு? ஏதோம் யாரு? ஏதோம் தெரியாதா? எனக்கு தான் தெரியாதா? ஏதோமியர்கள் யாரையா? ஏதோமியர்கள் யாருன்னு தெரியாதா? நானும் என்னத்தை சொல்லணும் எனக்கும் தெரியல.
மக்களே, ஏதோமியர்கள் தெரியாதா? என்னத்தை நம்ம பயில படிச்சுன்னு தெரியல. ஏசாவின் வம்சத்தார் அவங்கதான் ஏதோமியர். ஏதோமின் வம்சத்தில் வந்தவன் தான் ஏரோது. ஏரோதியர்கள் தான் சபையை இடித்தவர்கள், ஆலயத்தை இடித்தவர்கள். அதனாலதான் ஓபதியா தீர்க்கதரிசியின் மூலம் ஏதோமை குறித்து ஆண்டவர் சொல்லுவாரு, நீ உயரத்துல கூட்ட கட்டினால அங்கிருந்து உன்னை தள்ளுவேன். ஏன்? நீ தேவனுடைய ஆலயத்துக்கு எதிராக இருக்கிறனார். இந்த ஏதோம், ஓபேத் ஏதோம்னா ஏதோமியரின் வேலைக்காரன் அப்படின்னு அர்த்தம். சாதாரணமானவன், ஒரு லேவியன். வேதத்தில் 4 ஓபேத் ஏதோம்கள் இருக்கிறார்கள். ஒரு லேவியனான ஓபேத் ஏதோம், பாடகரான ஓபேத் ஏதோம், காவலாளியான ஓபேத் ஏதோம் என்று 4 ஓபேத் ஏதோம்கள் இருக்கிறார்கள். நல்லா கவனிக்கணும். இந்த ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் வச்ச உடனே அவனுக்கு ஆசீர்வாதம் பொங்குது. தாவீது பார்க்கறான், என்னடா வர்ற வழியில அடி கொடுத்த ஆண்டவர் இப்ப அவை வீட்டுக்கு போனவனே ஆசீர்வாதமா மாறுது. நல்லா கவனிக்கணும். யோபேத்துக்கு தெரியும், என்ன தெரியும்? பெத்சிமேஸ்ல இருந்தபோது பெட்டியை திறந்து பார்த்ததினால 50,000 பேரை அடிச்சு போட்டார் ஆண்டவர். இந்த ஓபேத்துக்கு தெரியும், அந்த பெட்டியை நம்ம வீட்டில் வச்சா நமக்கு எதுவும் ஆயிருமோ தெரியும். வர்ற வழியிலே நாகோனி களத்துக்கிட்ட மாடு மிரண்டதினால், ஊசா தொட்டதினால் ஊசாவை அடித்தார், செத்து போனான். அதுவும் யாருக்கு தெரியும்? பெட்டியை குறித்து ஓபேத் ஏதோமுடைய காதுகளை விழுந்ததெல்லாம் செய்தி எல்லாம் என்ன செய்தி தான்? மரண செய்தி, கஷ்ட செய்தி, துக்க செய்தி. ஆனா அந்த பெட்டியை வீட்டுக்குள்ள தாவீது வேண்டான்றான். ஆசீர்வாதம்னா வரட்டும், நன்மனா வரட்டும், ஒரு கஷ்டம்னா வேண்டாம். நம்மள என்ன சொல்றோம்? ஆசீர்வாதமா வா, நன்மையா வா, ஒரு கஷ்டம்னா. அந்த இடத்துல யாரும் முன் வரல. ஓபேத் ஏதோமுடைய வீடு திறக்குது. என் வீட்டுல வைங்க, பாத்துக்கிறேன். அவனுடைய வீட்டின் கதவு திறக்கப்படுது. காரணம், தேவ பிரமாணத்தை, தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய காரியத்தை அவன் தன்னுடைய வாழ்க்கையில கை கொள்வதற்கு ஆயத்தமானான். நல்லா கவனிக்கணும். நான் ஒரு வார்த்தை சொல்றேன். தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பெட்டியை எப்படி கையாளுவது என்று முயற்சித்தார்கள். ஆனா ஓபேத் ஏதோம் எப்படி கை கொள்ளுவது என்பதை தெரிந்து வச்சிருந்தான். கையாளுறது வேற, நீ கையாளலாம். எப்படி கையாள, இவங்களை எப்படி கையாளுறது? என்ன சொல்லி கையாளுறது? பேசியே சமாளிக்கலாமா? மிரட்டலாமா? கொடுக்கலாமா? கையாளுவது. ஆனா கை கொள்வது என்பது உள்ளதை உள்ளபடி செய்வது, உள்ளபடி நடப்பது, உள்ளபடி அதற்கு கீழ்ப்படிவது. நம்ம எல்லாரும் எப்படி தேவனை கையாளுவது நினைக்கிறோம். இயேசு எப்படி கையாளலாம்? என்னத்தையாவது சொல்லி பிறக்கி 2 காணிக்கையை கொடுத்து பிறக்கி ஆண்டவரை சமாளிச்சு விட்டுருவோமா? இல்ல. ஓபேத் ஏதோமோல சிந்திங்க. எப்படி தெரியுமா? ஆண்டவரே, உம்முடைய பிரமாணத்தை நான் கை கொள்ள வேண்டும். பிரமாணத்தை முறையாய் கை கொண்டால் பிரசன்னம் தானாய் வரும். அல்லேலூயா. பிரமாணத்தை ஒழுங்காய் கை கொண்டால் பிரசன்னம் உங்க வீட்டை நிரப்பும். பிரசன்னம் இருந்தா வேண்டிய எல்லாம் உங்க வீட்டை தேடி வரும். அல்லேலூயா. அப்ப இந்த விஷயத்துல தாவீது கோட்டை விட்டாலும் ஓபேத் ஏதோம் கோட்டை விடல. காரணம், அவன் இத்தனை அடிகள் விழுந்த போதும் இதையெல்லாம் பார்த்த போதும் பெட்டி என் வீட்டுக்குள்ள வரட்டுன்னு சொல்றான்னா அவனுக்கு தெரியும், இந்த தேவனுடைய பெட்டியை கை கொள்ளுவதில் எனக்கு கவனம் இருக்கிறது. நான் அதை கை கொண்டு அதுக்கு வேண்டிய காரியங்களை எப்படி செய்ய வேண்டும் என்பது தெரியும். அதன்படியே நடந்து கொள்வேன் என்று 3 மாத அளவும் தன் வீட்டில் இருந்தபோது அதற்கு செய்ய வேண்டிய பிரமாண காரியங்களை ஒழுங்காய் முறையாய் செய்து கொண்டிருந்தார். சொல்லட்டுமா? தனக்கு தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தையும் நெருக்கத்தையும் காண்பிக்க விரும்புகிறவர்களாய் இருந்தால்
அவருடைய பிரமாணத்தை கை கொள்ளுகிறதிலே தீவிரம் காட்ட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இங்க நீங்க நல்லா கவனிக்கணும். ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்றேன். ஊசாவை அடித்த அதே கரம்தான் ஓபேத்ஏதோமை ஆசீர்வதிக்குது. பாத்தீங்களா? ஊசாவை அடித்த அதே கரம்தான் ஓபேத்ஏதோமை ஆசீர்வதிக்குது. என்ன காரணம்? ஓபேத்ஏதோமிற்கு எதிர்பாராத திருப்பம், எதிர்பாராத ஒரு காரியம், எதிர்பாராத ஒரு ஆசீர்வாதம். எத்தனை பேர் எதிர்பார்க்கிறீங்கன்னு தெரியல. நான் எதிர்பாராத ஒரு ஆசீர்வாதம், ஒரு எதிர்பாராத திருப்பம். ஓபேத்ஏதோம் பெட்டியை தூக்கிட்டு போகும்போது கூட போகிற ஒரு லேவியனா இருந்திருக்கலாம். அவர் சும்மா எல்லாரும் கூட எல்லாரும் போல போனவர். திடீர்னு ஒரு திருப்பம், பெட்டி அவன் வீட்டுக்கு. இது எங்க போயிருக்கணும்? தாவீதுடைய வீட்டுக்கு பக்கத்துல போட்டிருக்கிற அந்த கூடாரத்துல தேவன் வாசம் பண்ண வேண்டிய இடத்துக்கு போயிருக்கணும். ஆனா திடீர்னு பெட்டி இங்க வருது. தாவீது ஆயத்தம் செய்திருந்த அந்த இடத்திற்கு பெட்டி போகல, ஓபேத்ஏதோமுடைய வீட்டுக்கு வருதுன்னா ஒரு எதிர்பாராத திருப்பத்தை அவனுக்கு ஆண்டவர் உண்டாக்கி இருந்தார். சிஸ்டர், பிரதர், இன்னைக்கு காலையில் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார், நீங்கள் எதிர்பாராத ஒரு ஆசீர்வாதம், ஒரு மகிமை உங்க வீட்டை தேடி வரும். எத்தனை பேர் நம்புறீங்களோ எனக்கு தெரியாது. நீங்கள் எதிர்பாராத சில ஆசீர்வாதங்கள் உங்க வீட்டை தேடி வரும். ஒரு எதிர்பாராத தேவனுடைய பிரசன்னம் உங்க வீட்டை தேடி வரும். நீங்கள் எதிர்பார்த்திராத சில நன்மைகள் உங்க வீட்டை தேடி வரும். அதற்கு காரணம் ஓபேத்ஏதோமை போல கதவுகளை திறந்து வைத்திருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையா நீங்க இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பெட்டியை உன் வீட்டுல வச்சிருன்னு சொன்ன உடனே ஓகே. நம்மளா இருந்தா என்ன சொல்லுவான்? ஆத்தா சாமி வேண்டாம்ப்பா. இப்பதான் ஒருத்தர் என்னவா கிடக்கான்? செத்து கிடக்கான். வேண்டாம் வேண்டாம், கொண்டு போயிரு, யார் வீட்லயாவது வைங்க. எந்த வார்த்தையும் சொல்லலையே, எதையும் பேசலையே. காரணம், இந்த பெட்டிக்காக கதவை திறந்தார். கர்த்தர் என் வீட்டுக்குள்ள வரணும்னு எத்தனை பேர் உங்க கதவை திறந்து வச்சிருக்கிறீங்க? கர்த்தர் வாழ்க்கைக்குள்ள வரணும் எத்தனை பேர் எதிர்பார்ப்போட காத்திருக்கிறீங்க? கர்த்தர் குடும்பத்துல வரணும் எத்தனை பேர் எதிர்பார்ப்போட காத்திருக்கிறீங்க? கர்த்தருடைய வேலையில, குடும்பத்துல, தொழில்ல அவருடைய கரம் அமரணும் எத்தனை பேர் காத்திருக்கிறீங்க? சில நேரம் ஊசாவுக்கு எதிராக இருக்கலாம், ஆனால் ஓபேத்ஏதோம்களே உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக மாறும், உங்களுக்கு அது நன்மையாக மாறும், அது உங்களுக்கு சுகவாழ்வாக மாறும். அப்ப ஓபேத்ஏதோமிற்கு எதிர்பாராத திருப்பம், எதிர்பாராத ஆசீர்வாதம் அவனை தேடி வர என்ன காரணம் அப்படின்னு 3 விஷயங்களை இங்க சொல்றேன். அது இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலும் வரணும். அது இருந்தா உங்க வீட்டையும் இன்னைக்கு ஒரு எதிர்பாராத ஆசீர்வாதம் வந்து சேரும். நம்புறீங்களா? நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆண்டவர் என் வீட்டை தேடி கொண்டு வந்தார். என்ன நினைச்சிருப்பாங்களா? ஓபேத்ஏதோமை பார்த்துட்டு மறுபடியும் அப்ப அந்த பெட்டி என்னடா செய்யறது, எப்படா கொண்டு வர்றது எல்லாத்தையும் கேட்டுட்டு பெட்டியை கொண்டு வர முறைப்படி போய் கொண்டு வரணும் போறார். ஏன் தெரியுமா? அவன் மட்டும் நல்லா இருக்கவா? அடி வாங்கின போது ஏத்துக்கிற மனசு இல்லாதவன் ஆசீர்வாதம் வந்த உடனே அப்ப ஓபேத்ஏதோமை பார்த்து தாவீதுக்கு ஒரு எண்ணம், நாமளும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படணும். காலை சொல்ற, உங்களை பார்த்து சிலர் ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உங்களை நன்மையினால நிரப்புவாரு. அல்லேலூயா. அன்னைக்கு ஈசாக்க பார்த்து சொன்னாங்க, பாத்தீங்களா? ஓ, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார், நாங்க கண்டோம், கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரு, நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. எத்தனை பேர் சொல்லுவீங்க நாங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? ஆமென். இதுக்கு 3 காரணம் உண்டு. ஓபேத்ஏதோமை கர்த்தர் ஆசீர்வதிக்க, அவன் வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்களை நடத்த 3 காரணம். ஒன்னு என்ன தெரியுமா? 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் எங்க கித்தியனாகிய ஓபேத்ஏதோமுடைய வீட்டிலே கொண்டு போய் வைத்தான். கொண்டு போய் வைக்கும் போது ஒரு திக்கம் இவன் நினைச்சிருக்கலாம், ராஜா சொல்றாரு தட்ட முடியாது. இன்னொரு புறம் அவன் லேவியன், அவனுக்கு தெரியும் பிரமாணம் அத்தனையும் தெரியும். அப்ப என் வீட்டுக்கு வந்துட்டா இந்த எந்த பிரமாணத்தின்படி நடக்கணுமோ அப்படி நடப்பேன். அப்ப தான் வீட்டுக்கு வரும்போது ஓபேத்ஏதோம் ஆயத்தமாகவே இருந்தான். நான் சொல்லட்டுமா? எதிர்பாராத திருப்பங்களும்
தேவனால் வருகிற ஆசீர்வாதங்களும் உங்கள் வாழ்வை வந்தடைய வேண்டுமானால் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ள ஒரு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும் அப்புறம் நான் மாறுறேன் இல்ல, கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும் அப்ப நான் பாத்துக்கிறேன், ஆசீர்வாதம் கதவை தட்டட்டும் அப்ப நான் திறக்கிறேன் இல்ல, கதவை திறந்தே வச்சிருப்பேன் தேவ மகிமைய வீட்டுக்குள்ள வரணும்னு. இப்படிப்பட்ட ஆயத்தம் உள்ளவனைத்தான் கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவருடைய வீட்டை நிரப்பும். அப்ப இந்த ஓபேத்தேதோம் எப்பொழுதும் ஆயத்தம். அந்த வார்த்தை நீங்க கவனிக்கணும். எப்பொழுதும் ஆயத்தம். என் வீட்டுக்குள்ள கர்த்தருடைய பெட்டி எப்பனாலும் வரட்டும், எப்பனாலும் வரலாம். தேவனின் மகிமைய, தேவனுடைய பிரசன்னத்தை வரவேற்க எப்பயுமே ஆயத்தமாகவே இருந்தான். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுக்கு அடுத்த காரியத்தை வரவேற்க, தேவனுடைய பிரசன்னத்தை வரவேற்க எப்பொழுதுமே ஒரு ஆயத்த சிந்தையோட இருக்கணும். எத்தனை பேர் உங்க வீட்டுல நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்க? எப்பா ஏசுனார் எப்போ வருவான்னு தெரியல, என் வீட்டை சுத்தம். நம்ம வீடுல எப்போ ஆயத்தமாவோம் அப்படின்னா, ஒருத்தர் வீட்டுக்கு வர்றாருன்னா அப்பத்தான் வீட்டையே என்ன செய்வோம்? தூக்குடா, பெருக்குடா, இடா விடா, தூக்குடுறா, தூக்கிடுறா, அதை எடுத்து அங்கே போடுறா, இங்கே போடுறா, கூட்டுறா, பெருக்குடா, வைடா, ஏய் அப்போ பாஸ்டர் வைடா, சோத்திரம் 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 அப்படின்னு. அது வரைக்கும் வீடு எப்படி கிடக்கும்? அங்கே 2 கிடக்கும், இங்கே 2 கிடக்கும், அலங்கோலம் முழங்க. அதுக்கு நடுவில் தான் நம்ம சேரை போட்டு உட்காந்துக்கிட்டு இருப்போம். வீட்டையே சுத்தமா வைக்க முடியலன்னா வாழ்க்கையை எப்படி சுத்தமா வைக்க போறோம்? இல்ல, வீட்டையே சுத்தமா வைக்க முடியலன்னா வாழ்க்கை எப்படி சுத்தமா வைக்க போறோம்? என் வீட்டையே நான் சுத்தமா வைக்கணும். இருதயத்தை ஆண்டவர் வர நினைக்கிற அந்த இருதயத்தை எப்ப நான் ரிசீவ் பண்ண போறேன், எப்ப வரவேற்க போறேன்? ஓபேத்தேதோமுடைய வீடு அப்ப எப்பொழுதுமே ஆயத்தமா இருந்ததுன்னா அந்த வீட்டுக்குள்ள எப்பொழுதுமே பிரமாணம் கடைபிடிக்கப்பட்டது. அங்க முறை இருந்தது, ஒழுங்கு இருந்தது, கிரமம் இருந்தது. என்ன இருந்தது? காலையில் எழுவதும், கர்த்தரை துதிப்பதும், ஆராதிப்பதும், போற்றுவதும், ஆண்டவருடைய வேதத்தை வாசிப்பதும், தியானிப்பதும், பரிசுத்த வாழ்க்கைக்கு முன்னுரிமை கொடுப்பதும், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற அனுபவத்தில் இருப்பதும் இவருடைய வாழ்க்கையில இருந்து கொண்டே இருந்தது. நம்மள மாதிரி ஒரு நாளைக்கு பைபிள் வாசிக்க 7 நாளைக்கு படுத்துக்கிறல்ல, ஒரு நாள் ஜெபம் பண்ண 10 நாளைக்கு கம்முன்னு இருக்கல்ல, ஒரு வாரத்துக்கு சர்ச்சுக்கு வந்துட்டு 10 வாரத்துக்கு சர்ச்சுக்கு வராம இருக்கல. கேட்டா ஐயா முடியலையா, 10 வாரமா முடியாம போயிருதே. அப்ப இது அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க தேவ சமூகத்தை அலட்சியம் பண்றீங்கன்றது அர்த்தம். ஹலோ, கர்த்தருடைய பிரசன்னத்தை வரவேற்க உங்க வீடும் உங்க இருதயம் ஆயத்தமா இருந்தா ஆசீர்வாதம் உங்க கதவை தட்டுது. ஆசீர்வாதம் உங்க கதவை தட்டுது. ஹல்லேலூயா. எப்படா அவனை ஆசீர்வதிக்கணும்ன்றதுதான் தேவனுடைய சித்தம். இந்த பெட்டி ஒருவேளை கர்த்தருடைய பெட்டி அங்க வந்திருந்தா ஓபேத்தேதோமுடைய வீட்டை ஆசீர்வதித்தது போல தாவீதையும் ஆசீர்வதித்திருக்கலாம் முன்னமே. ஆனா அவன் பார்க்கிறான், ஊசாவை அடித்த உடனே பெட்டியை நிறுத்திட்டான். ஏன்னா அவனுக்கே தெரியும் நம்ம செய்ய வேண்டிய முறைப்படி செய்யல. அதத்தான் லூக்கால இயேசு சொல்லும்போது சொல்றாரு, நீங்களும் எப்பயும் ஆயத்தமா இருக்கணும். எப்படி ஆயத்தமா இருக்கணும்? 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் இருப்பதற்கு, எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எப்பொழுது ஒரு ஆயத்தம் உங்க வாழ்க்கையில. கையை வைத்து ஆமென் சொல்லுங்களேன். எப்பொழுது ஒரு ஆயத்தம். என் வீட்டுக்கு எப்பொழுது வருவார், எப்பொழுது ஒரு ஆயத்தம். எப்பயும் ஆயத்தமா இருக்கிறீங்களா? இப்ப என் பிரச்சனை என் வீட்டுக்குள்ள வந்தா கூட நான் வரவேற்க ஆயத்தம். அதனாலதான் தாவீது சொல்றார். தாவீது என்ன சொல்றார்? உடைய பிரமாணம் என் கீதங்கள் ஆயின. 101ஆம் சங்கீதம் தாவீது அற்புதமான ஒரு வார்த்தை சொல்றார். 101ஆம் சங்கீதம் 2, 3, 7 வசனங்களை பாருங்க. என் வீட்டுக்கு எப்பொழுது வருவீர்? உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். ஹல்லேலூயா. எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? எப்பனாலே வீட்டுக்கு வரலாம்? உத்தம இருதயத்தோடு. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஒரு
உத்தம இருதயம் எப்பொழுது வந்தாலும், என் வீட்டு தேடி ஆண்டவருடைய பிரசன்னம் மகிமை எப்ப வந்தாலும் அதை வரவேற்க நான் ஆயத்தம். ஏன்னா அவருடைய பிரசன்னத்தை எப்பயுமே வரவேற்கிறதுக்கு ஆயத்தம் உள்ள ஒரு மனுஷனாவே ஓபேத் இருந்தார். மறுப்பு தெரிவிக்காத ஓபேத். ஆண்டுடைய பெட்டி உன் வீட்டை வைக்கணும், தாராளம். அதுக்கு எந்த மறுப்பும். உங்க வீட்டுல ஜெபம் பண்ணணும், தாராளம். உங்க வீடு எப்பொழுதும் ஆண்டவருடைய காரியங்களுக்காக திறந்து இருக்கணும். உங்க வீடு ஒரு ஆண்டவருடைய விஷயங்களுக்காக எப்பொழுதும் எந்த காரியத்தை செய்யனாலும் ரைட், ஓகே. உங்க மனசும் உங்க இருதயம் உங்க வீடும் உங்க வாழ்க்கையும் ஆண்டவருடைய காரியத்துல திறந்த இருதயமாகவே இருக்கணும். உங்க வீடுகளை ஒரு நாளும் ஆண்டவருக்கு பூட்டி வைக்காதீங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவருடைய பெட்டி என் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு எப்பயும் நான் ரெடி. தோத்திரம் கையை வைத்து சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்படி இருந்த ஓபேத்ஏதோமுடைய வீடு 3 மாசத்துல ஆசீர்வாதமா மாறிடுச்சு. சொல்லுங்க நல்ல கையை வைத்து. நம்மளும் பல வருஷமா சம்பாதிக்கிறோம், பல வருஷமா பிரயாசப்படுறோம், பல வருஷமா இருக்கிறோம். இன்னும் தேவனுடைய நிறைவான ஆசீர்வாதத்தை ஏன் பெற முடியல? ஏன் பெற முடியல? அவருடைய பிரசன்னம் கொண்டு வருகிற ஆசீர்வாதத்தை ஏன் பெற முடியல? யோபுவையும் யோபுக்குண்டான அவருடைய வீட்டையும் அவர் வேலி அடைத்திருந்தான். அவன் ஆசீர்வாதமா இருந்தான். அப்படித்தானே போட்டிருக்கு, ஆசீர்வாதமா இருந்தான். அவன் ஆசீர்வாதமா இருக்க என்ன காரணம்னு கொஞ்சம் பின்னாடி திரும்பி பார்த்தா 30ஆம் அதிகாரம் நினைக்கிற யோபுல சொல்லும்போது சொல்றாரு, நான் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன், கண்ணோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன், ஆண்டவருடைய காரியங்களை நான் தீவிரமா ஈடுபடுகிறேன், என் பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்களோ என்று அவர்களுக்காக தினந்தோறும் பலியிடுகிறேன், கர்த்தரை பார்த்துக்கிட்டே நடக்கிற ஒரு அனுபவம். அதான் யோபுவை பத்தி 1ஆவது அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லும்போது எடுத்தவனே சொல்றாரு, என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனும். அதனாலதான் அவனையும் அவனுக்கு உண்டானதையும் யார் யோபு சொல்லாமலே ஆண்டவர் வேலி அடைச்சிருந்தாரு. யோபுக்கு தெரியாமலே வேலி இருந்தது. சாத்தான் போய் சொல்றான் வேலி எடுத்து விடும். அப்ப யோபுக்கு அந்த வேலி இருக்கதே தெரியாது. ஆனா ஆண்டவர் அவனை அற்புதமா வேலி அடைச்சு வச்சிருந்தார். எத்தனை பேருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வேலி இருக்கிறத உணர்றீங்க? எத்தனுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வேலி அடைக்கப்பட்டிருக்குன்னு உணர்றீங்க? கர்த்தருடைய அற்புதமான காரியம் என் வாழ்க்கையில இருக்குன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? யோபு ஒரு இடத்துல சொல்றாரு, என் தலைக்கு மேல அவருடைய தீபம் இருந்ததை நான் பார்த்தேன், அவருடைய மகிமையை பார்த்தேன். எத்தனை பேர் வாழ்க்கையில் அந்த மகிமையை அனுபவிக்கிறீங்க? இன்னைக்கு சொல்ல முடியுமா, நான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறேன், என் குடும்பம் நிரப்பப்பட்டிருக்கு, என் பிள்ளைகள் நிரப்பப்பட்டிருக்கு அப்படின்னா அங்கு தேவ பிரமாணம் கடைபிடிக்கப்படுதுன்னு அர்த்தம். ஆமென். ஜெபமும் ஆராதனையும் குறையாத வீட்டில் ஆசீர்வாதம் குறையாது. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் பக்தியும் பரிசுத்தமும் இருக்கிற இடத்தில் கர்த்தருடைய மகிமை தங்கும், வாசம் பண்ணும். நம்ம பல வருஷமா தேடி ஆசீர்வதிக்கப்படலன்னா இன்னைக்கு கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எங்கேயோ என் வீட்டுக்குள்ள ஏன்ட்ட குறை இருக்கு, நான் ஆயத்தம் ஆகலை இன்னும். அப்படிதானா? என்னைக்குதான் ஆயத்தமாக போறோம்? இன்னைக்கு வந்து உட்காந்து கேட்டுட்டு போவோம், வீட்டுக்கு போனோன்னு ஏதாவது சண்டை சத்திரம் வந்துடும், பிரச்சனை ஆகி போயிடும், கலாட்டாவாகி போயிடும், மறுபடியும் வந்து சுத்தப்படுத்தி. நம்ம வாழ்க்கை என்னன்னா டெய்லி என்ன செய்ய வேண்டியிருக்கு? சுத்தப்படுத்துங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இல்லையா? சில நேரம் ஜெபம் பண்றது, செஞ்ச பாவத்தை மன்னிங்க, செய்யாத பாவத்தையும் மன்னிங்க, நினைச்ச பாவத்தை மன்னிங்க, நினையாத பாவத்தையும். அட பாவிகளா, நம்ம எப்பத்தான் பாவம் இல்லாம வாழ போறோம்? அப்படின்னா பாவம் இல்லாதவன் ஒருவனும் இல்லையே, அப்படித்தானே சொல்றோம். நம்மளை முடிஞ்ச அளவு காக்க முடியல, நம்மளை காப்பாத்திக்கிற முடியல, நம்முடைய சிந்தைகளை கட்டுப்படுத்த முடியல. காலையில் அந்த வசனம் எனக்கு ஞாபகம் வந்துட்டே இருந்துச்சு. எந்த எண்ணங்களையும் சிறைப்படுத்த, எந்த எண்ணங்களையும் கட்டுப்படுத்த, எந்த எண்ணங்களையும் அடக்கியால எங்களுக்குள்ள ஒரு தேவ வல்லமை இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். எதையும் அடக்க முடியும், எதையும் கட்டுப்படுத்த முடியும், எதையும் சிறைப்படுத்த முடியும். ஆமென். அப்ப எப்பயும் ஆயத்தமாய் இருக்கிற ஓபேத்ஏதோம் போல தேவனுடைய காரியங்களுக்கு ஒரு நாள் மறுப்பு தெரிவிக்காதீங்க. ஆமென் சொல்லுங்களேன்.
பிரதர் இன்னைக்கு உங்க வீட்டில் ஜெப கூட்டம் வைப்போமா? வேண்டாம் பாஸ்டர், நாளைக்கு வைப்போம். இன்னைக்கு நாங்கள் ரெடியா இல்லை, இன்னைக்கு நாங்கள் ரெடியா இல்லை, இன்னைக்கு தான் ரெடியாக போகிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு பின்னாடியே. வாங்க இன்னைக்கு நம்ம ஒரு பிரேயர் வைக்கிறோம். என்ன திடீர்னு பிரேயரை வைக்கிறீங்க? அப்போ உங்களை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிப்பாரு? ஏசுனார் வரும்போது கூட சொல்லாமத்தான் வருவாராம். எப்படி வருவாரு? அன்னைகளுக்கு சொன்னவர், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன்னு சொல்லிட்டு போனாரு. என்னைக்கு வருவாருன்னு, இன்னும் எப்ப வருவாரு? வருவாரு. ஆனா நம்ம எப்படி இருக்கணும்? அதுக்கு தான் உதாரணம் சொன்னாரு. 10 பேர் இருந்தாங்க, தீவெட்டி வச்சிருந்தாங்க, எண்ணெய வச்சிருந்தாங்க. 10 பேரும் ரெடியா இருந்து அப்படியே இருக்க வேண்டிய நேரத்துல 5 பேர் தூங்கிட்டாங்க. 5 பேர் மட்டும் விழிச்சிருந்தாங்க. கைகள்ல எண்ணெயோடு தீவெட்டியோடு உட்கார்ந்து இருந்தாங்க. திடீர்னு ஒரு சத்தம், இதோ மணவாளன் வந்து விட்டார். சொன்ன உடனே டக டக்குன்னு கதவுகள் திறந்தது. அந்த 5 பேர் உள்ள போகும்போது பின்னாடி சடபட எந்திரிச்ச இந்த 5 பேர் தேடுறாங்க. தேடி எண்ணெய் எடுத்து தீவெட்டியை பொறுத்த நேரம் எண்ணெய் இல்ல, தீபம் எரியல, மணவாளன் பின்னாடி போகல. சொல்றாங்க, என் பக்கத்துல இருக்கவன் பார்த்து, எம்மா நீ கொஞ்சம் எண்ணெய் கொடு. அவன் சொல்றான், உனக்கும் போதாதபடி எனக்கும் போதாதபடி நான் உனக்கு என்ன தர முடியாதுமான அவசனோனே. ஐயோ போச்சு போச்சு. கடைசி நேரம் கதவு டக்குன்னு பூட்டப்பட்டது. கதவை தட்டுகிறாள், திறக்கப்படவே இல்லை. வாழ்க்கையில ரொம்ப நாள் காத்திருந்து கதவு திறக்கப்படாத அனுபவத்துக்கு போயிடாதீங்க. ஒரு நாள், ஆண்டவரே ஆண்டவரே என்ன கூப்பிட மாட்டீரா? ஆண்டவரே ஆண்டவரே என்ன பார்க்க மாட்டீரா? ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை அறியேன், நான் உங்களை அறியேன். ஏன் தெரியுமா? நீ ஆயத்தம் இல்லாம உட்கார்ந்துட்ட, ஆயத்தம் இல்லாம வாழ்ந்துட்ட, ஆயத்தம் இல்லாம ஜீவித்துட்ட. உன் வாழ்க்கைய இன்னைக்கு ஆயத்தப்படுத்து. எப்ப வருவாருன்னு தெரியாது, எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். எப்ப வருவாருன்னு தெரியாது, எந்த சமயம் வேணாலும் வரலாம். இரவோ பகலோ நடுராத்திரியோ நடுநிசியோ வேலை செய்யும் போதோ ஏதோ ஒரு நேரங்கள்ல வரலாம். நம்ம சிலரோட போய் பேசிட்டு இருக்க நேரம் ஆண்டவர் வந்துட்டாருன்னா என்ன செய்ய? வீட்டுல சண்டை போட்டுட்டு இருக்க நேரம் ஆண்டவர் வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க. மத்தவங்களை பத்தி பொறாமையா புறணை பேசிட்டு இருக்க நேரம் ஆண்டவர் வந்துட்டா என்ன பண்றது? மற்றவங்களை பற்றி குற்றம் சாட்டிட்டு இருக்க நேரம் ஆண்டவர் வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? ஐயோ, இவ்வளவு நாள் சர்ச்சுக்கு போய் சந்தா கொடுத்தேன்னு வந்து சாந்தி மாட்ட கேட்க முடியாது. சந்தா கொடுத்தேன் இன்னைக்கு பரலோகம் கூட்டு கூப்பிட முடியும்? பாஸ்டர் வந்து கேட்க முடியாது. நான் சர்ச்சுக்கு வந்து காணிக்க போட்டேன், பாஸ்டர் பரலோகம் கூட்டு கேட்க முடியும்? நான் சொல்றேன், நானே யாமரியன் பராபரமே. நான் சொல்ல, இன்னைக்கு எல்லாரும் ஆயத்தப்படுவோம். சிந்தையில, எண்ணங்கள்ல, வீட்டை, வாழ்க்கைய பரிசுத்தமாய் ஆயத்தப்படுத்துவோம். கையில உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவரே, எப்பொழுது என் வீட்டுக்கு வந்தாலும் உம்மை வரவேற்க, உங்க மகிமையை வரவேற்க, உங்க பிரசன்னத்தை வரவேற்க நான் ஆயத்தம் என்று சொல்லுகிற சில ஓபேத்தியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆயத்தம். அல்லேலூயா. சில வீட்டை பார்த்தாலே தெரியுது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட வீடுன்னு. சிலரை பார்த்தாலே தெரியுது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு. சிலரை பார்த்தா தெரியும், இல்ல அவங்க சுய முயற்சியில வலை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியும், சுய முயற்சியில பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியும். நீங்க எப்படியோ தெரியல, இன்னைக்கு மேட்டுத்தெரு சபையே இன்னைக்கு நீங்க ஆயத்தம் உள்ளவர்களா மாறணும். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வாக்குரைத்தவர் சீக்கிரம் வரப்போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அவர் வரும் வேலை அறியாதிருப்பதால் எப்போதும் ஆயத்தமாயிருப்போ. அவர் வரும் வேலை அறியாதிருப்பதால் எப்போதும் ஆயத்தமாயிருப்போ. கையை தட்டி ஒரே ஒரு தடவை பாடுமா எல்லாரும் சேர்ந்து? ஆமே, எல்லாரும் நல்ல பாடு. கொஞ்ச நேரம் அவன் கரெக்டா 9 வரைக்கும் முடிச்சிருவேன், யாருமே வருத்தப்பட வேண்டாம். ஆமேன். எல்லாம் கை தட்டி பாடுமா? பின்னாடி இருக்க எல்லாரும் உற்சாகமா இருக்கீங்களா? ஆமே. சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவே, சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன். சிங்கார
அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றதே. அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றதே. அவர் வரும் வேலை அறியாதிருப்பதால் எப்போதும் ஆயத்தமாயிருப்போ. அவர் வரும் வேலை அறியாதிருப்பதால் எப்போதும் ஆயத்தமாயிருப்போ. சிங்கார மாளிகையில் சீயோன் மணவாளனுடன் சிங்கார. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. மரத்து மேல இருக்கிற ஒரு மனிதன், இயேசு மரத்துக்கு கீழாக வந்து நிற்கிறார். காட்டத்தி மரத்தில் இருந்து அவனை பார்த்து இயேசு சொல்லுகிறார், சகைவே கீழே இறங்கி வா. கீழே வந்தவனே அடுத்த ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் இன்றைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும். உடனே சகை என்ன சொன்னா, வேண்டாயா வேண்டாம், வர வேண்டாம் வர வேண்டாம் சொல்லவே இல்லை. அவன் சொன்னான், வாரும் என் வீட்டிற்கு. வந்த உடனே இயேசு உட்கார வைத்து விட்டு எல்லோருக்கும்பாக எழும்பி சகை சொன்ன வார்த்தை, நான் யாரிடத்திலாயிலும் அநியாயமாய் வாங்கியிருந்தால் நாளத்தனையாய் திரும்ப தருகிறேன். எத்தனை தனையா? நாளத்தனையாய் திரும்ப தருகிறேன். யார் வேண்டுமானாலும் சொல்லலாம், ஆனா யாரு சொன்னது மாதிரி தெரியல. அப்படி என்றால் தன் வாழ்க்கை முழுவதையும் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்தவன், தன்னை ஆயத்தமாய் வைத்திருந்தவன், மறுப்பு தெரிவிக்காதவன். அப்பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு மாற்றம் வந்தது, இன்றைக்கு இந்த வீடு ஆசீர்வதிக்கப்படுகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த ஆலயத்தில் இருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், என் வீடு ஆசீர்வாதமானதாய் மாற வேண்டும், என் குடும்பம் ஆசீர்வாதமானதாய் மாற வேண்டும், என் வாழ்க்கை ஆசீர்வாதமானதாய் மாற வேண்டும். ஜனங்களுக்கு உண்பதாக, எங்களை சுற்றி இருக்கிற எல்லோருக்கும் உண்பதாக ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தில் நாங்கள் வாழ வேண்டும் என்று நினைக்கிற உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், எப்பொழுதும் ஆயத்தமுள்ள ஒரு ஓபேத்தை போல, எப்பொழுதும் மறுப்பு தெரிவிக்காத ஒரு ஓபேத்தை போல உங்கள் வாழ்க்கை இருந்தால் உங்கள் வீட்டையும் கர்த்தருடைய மகிமை நிரப்பும், உங்கள் வீட்டையும் தேவனுடைய பிரசன்னம் நிரப்பும். அல்லேலூயா. இரண்டாவது ஒண்ணு, 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பெட்டி 3 மாதம் இருக்கையில் ஓபேத்ஏதோமை ஆசீர்வதித்தார், அவன் வீட்டாரையும் ஆசீர்வதித்தார். ஓபேத்ஏதோமுடைய வீட்டில் எத்தனை மாதம் இருந்துச்சா? இப்ப கவனிக்கணும், பெட்டி எங்க இருக்கும்? கரெக்டா, பெட்டி எங்க இருக்கும்? ஆசரிப்பு கூடாரத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கணும். அந்த பெட்டி இருக்கிற அந்த இடத்துக்கு பேரு மகா பரிசுத்த ஸ்தலம். அது மொத்தத்துக்கு பேரு ஆசரிப்பு கூடாரம். இன்னொரு வழியில சொல்லணும்னா அது தேவனுடைய ஆலயம். தேவனுடைய அப்படின்னா அமினதாபின் வீட்டில் இருந்த போது அவனுடைய வீடு ஒரு ஆலயம். கர்த்தருடைய பெட்டி எங்க இருக்குதோ அந்த வீடு தேவனுடைய ஆலயம். அப்ப நான் நினைக்கிறேன், ஓபேத்ஏதோமுடைய வீட ஒரு ஆலயமா வச்சிருந்தான். ஆமென். ஆயத்தமுள்ள ஓபேத் மட்டும் கிடையாதுங்க. என்ன சிஸ்டர், நம்ம வீடு எப்படி இருக்கணும் சொல்லுங்களேன்? எப்படி இருக்கணும்? எல்லாருடைய வீடு எப்படி இருக்கணும்? ஆலயமா இருக்கணும். உங்க வீட்டை ஆலயமா மாத்துங்க, உங்களையே ஆலயமா மாத்துங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம்ல, நீங்க யாரு? தேவனுடைய ஆலயம். எத்தனை பேர் ஆலயமா இருக்கிறீங்க? நல்லா கையை உயர்த்தி சொல்லுங்களேன், நான் அவர் தங்கும் ஆலயம். பழைய காலத்தில் ஒரு ட்ராக்ஸ் இருக்கும், எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியாது. ராஜுவின் இருதயம். எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? எத்தனை பேர் கொடுத்துருக்கீங்க அந்த கைப்பிரதி? ராஜுவின் இருதயம். ஒருத்தனுடைய இருதயத்தை அப்படியே ஓப்பன் பண்ணி காட்டுற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த புக்கு. அப்போ இப்போ அதை காணோம், அந்த ட்ராக்ஸ் எல்லாம் இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா அவன் ஆண்டவருடைய ஆலயமாக இருக்கிற போது அவன் முகத்தில் இருக்கிற பிரகாசம், அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற மகிழ்ச்சிக்கு அளவே. ஆண்டவர் அவனை விட்டு போயிட்டார். இப்போ அது சாத்தானின் குடியிருப்பா மாறுது. அதுக்குள்ள மயில், அதுக்குள்ள குரங்கு,
அதுக்குள்ள நாய், அதுக்குள்ள பன்னி எல்லாம் இருக்கிறது மாதிரி ஒரு பிக்சர், ஒரு படம் இருக்கும். இதெல்லாம் எதுக்கு அடையாளமா காட்டுதுன்னா பிசாசுடைய சுபாவங்களுக்கு அடையாளமா காட்டுது. மயில் இருக்கு, மயில் எதுக்கு அடையாளம்? பெருமைக்கு அடையாளம் போட்டு. பன்னி இருக்கு, பன்னி எதுக்கு அடையாளம்? அசுத்தம், பாவம், எப்பயுமே கீழானதை பார்த்து போகக்கூடியது. பாம்பு இருக்கு, எதுக்கு அடையாளம்? விஷம். விஷம் மட்டுமல்ல, வஞ்சனை, ஏமாற்று. இதெல்லாம் அவனுக்குள்ள வந்தோடனே முகம் அப்படியே சுருங்கி கிடும். ரொம்ப அழகா இருக்கும் அந்த பிக்சர். இன்னைக்கு நான் உங்களை சொல்றேன், நீங்க ஆண்டுடைய ஆலயமா இருந்தா உங்க முகத்தை பார்த்தாலே சந்தோஷம் வரும். ஆமீன் சொல்லுங்களேன். உங்க முகத்தை யாராவது பார்த்தா ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி உண்டாங்கய்யா. ஆமேன். இவன் முகத்திலே முழிக்கவா, இந்த அம்மா முகத்திலே முழிக்கவா, இந்த ஐயா முகத்துல முழிக்கவா நினைச்சிடவே கூடாது. ஆண்டுடைய பிள்ளைங்கன்னா ஒரு மகிழ்ச்சியோட ஒவ்வொருத்தரையும் பார்க்கணும். அவ பாவியா இருப்பாளோ, அவ அப்படி இருப்பாளோ, எப்படி இருக்கியா அப்படின்ற பார்வையே நமக்கு வேண்டாம். இயேசுவை சந்திக்கணும், இயேசுவை பார்க்கணும், ஓடி ஓடி வந்தாங்க. காரணம் அவருடைய பிரசன்னம் அவரை எல்லாருக்கும் முன்னாடி நிறுத்தியது. காலையில் ஆண்டவர் உங்களை பார்த்துன்னு சொல்றாரு, பிரதர் சிஸ்டர், நீங்க ஒரு ஆலயமா மாறிருங்களேன். உங்க வீடு ஒரு ஆலயமா மாறிடட்டும். எப்பொழுதும் ஜெபம் நடக்கிற இடமா மாறட்டும். எப்பொழுதும் துதி இருக்கிற இடமா மாறட்டும். எப்பொழுதும் பரிசுத்தம் இருக்கிற இடமா மாறட்டும். எப்பொழுதும் பக்தி இருக்கிற இடமா மாறட்டும். எப்பொழுதும் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற ஒரு இடமா உங்க வீடு மாறணும். உங்க வீட்டுக்கு யாராவது வந்துட்டு போனாங்கன்னா சொல்லணும், உங்க வீட்டுக்கு வந்தேன், அவ்வளவு பிரசன்னத்தை உணர்ந்தேன். உங்க வீட்டுக்கு வந்தேன், அவ்வளவு ஒரு மகிமையை உணர்ந்தேன். நம்ம வீட்டுக்கு வந்துட்டு யாராவது சொல்ல முடியுதா? எங்க சொல்லுங்க. உங்க வீட்டுக்கு வந்தா யாராவது சொல்ல முடியுமா? எத்தனை பேர் சொல்லுவீங்க அப்படி? என் வீடு ஆலயம், தேவன் தங்குகிற ஆலயம், தேவனை ஆராதிக்கிற ஆலயம். அல்லேலூயா. நாம் எப்பவுமே அவரை ஆராதிக்கிற ஆலயமா இருந்தா ஆலயத்திலிருந்து ஆசீர்வாதம், ஆலயத்திலிருந்து நன்மை. அதான் சொல்றார், உங்களுடைய வீட்டின் நன்மையால். ஆலயத்துல பொக்கிஷம் இருக்குது, ஆலயத்துல பண்டக சாலை இருக்குது. அந்த பண்டக சாலை திறந்து ஆண்டவர் என்ன செய்வார்? பவுல் தங்கின வீடு ஆக்கிலா பிரிஸ்கில்லா. பவுல் தங்கின வீடு ஆக்கிலா பிரிஸ்கில்லா. வழி பயணம் பண்ணி போற இடத்துல ஒரு வீட்டுல தங்குறார். ஆக்கிலா பிரிஸ்கில்லால குறித்து பவுல் எழுதுகிறார், என் ஊழியத்தில் இவங்க ரொம்ப பிரயோஜனமானவங்க, கழுத்தையும் கொடுக்க ஆயத்தமா இருந்தாங்க. இந்த ஆக்கிலா பிரிஸ்கில்லா தான் அப்பல்லோ என்கிற ஒரு தேவ ஊழியனை உருவாக்கினவங்க. இந்த அப்பல்லோ பெரிய நியாயசாஸ்திரி, பெரிய தேறின வேதபாரகனை போல இருந்தவன். ஆனா கிறிஸ்துவை பற்றி அவனுக்கு தெரியாது. கிறிஸ்துவ சொல்லி அவனை ஒரு மனுஷனா உருவாக்குன பிற்பாடு அவன் ஊழியம் செய்யறான். ஊழியம் செய்யும் போதுதான் பவுல் எழுதுகிறார், நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், விளைய செய்கிறவர் கர்த்தர். அப்பல்லோ போல பிரசங்கம் பண்ணக்கூடியவர் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவில் அற்புதமாய் பிரசங்கம் பண்ணுகிறவர்களை உருவாக்கின ஒரு குடும்பம் உண்டானால் ஆக்கிலா பிரிஸ்கில்லா குடும்பம். ஏன்னா அவங்க வீட ஊழியக்காரங்க தங்குற வீடா மட்டுமல்ல, அது ஒரு ஆலயமாகவே மாத்தி இருந்தாங்க. பைபிளை கவனிச்சு பாருங்க. கெங்கிரேயா வீட்டாருடைய அந்த கெங்கிரேயா என்று சொல்லக்கூடிய ஊரில் இருந்த அநேகருடைய வீடு தேவாலயமாக இருந்ததாம். நிம்பா என்று சொல்லக்கூடிய வீடு தேவனுடைய ஆலயமாக இருந்ததாம். ஏன் வேதத்தில் சொல்றார் பவுல் ஒரு பெண்ணை குறித்து, தெபோராளுடைய வீடு பெபேயாளுடைய வீடு அவருடைய ஆலயமாக இருந்தது. ஏன் உங்க வீடும் ஆலயமா மாறணும்ன்றது என்னுடைய ஆசை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? உங்க வீட்டில் இருக்கிற ஒரு அறை ஒரு ஆலயம் போலவே நீங்க வச்சிருக்கணும். கூடி ஜோம் பண்ற நேரம் அங்க உட்காந்து ஜோம் பண்ணுங்க. கர்த்தரை துதிக்கிற நேரம் அங்க துதிங்க. பாஸ்டர் வந்து அந்த இடத்துல இருந்து எல்லாம் கை தட்டி கொஞ்ச நேரம் ஆராதிங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற இடமா உங்க வீடு மாறணும். அல்லேலூயா. நம்ம சொல்லுவோம், நான் படுக்கிறதுக்கே வீடு இல்லை, உட்கார்றதுக்கே இடம் இல்லை, நாங்கள் இங்கேயே அதில் இதை வச்சுருக்கோம், அங்கே அதை வச்சுருக்கோம், இதில் இதை வச்சுருக்கிறோம், எங்கே நின்று எங்கே வீட்டை ஆயத்தப்படுத்துறது, எங்கே ஒழுங்குபடுத்துறது. ஒரு முறை ஆசீர்வாதம் டிவி, அவங்க பேர் என்ன, பிளஸிங் ஒரு ஆலன்பால்
டிவியில சொல்றாரு. என்ன சொல்றாரு? உங்கள் வீடுகளிலே உடனே ஒரு ஜெப அறையை உண்டாக்குங்கள். டிவியில சொல்றாரு. உடனே கடப்புடன்னு எங்கெங்கே இது பண்ணி ஜெப அறையை உண்டாய். ஏயா ஒரு மனுஷன் சொன்னா ஜெப அறையை உண்டாக்குவீங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நீங்க ஜெப அறையெல்லாம் உண்டாக்க மாட்டீங்க. என்ன யாராவது சொன்னாத்தான் செய்வோம் அப்படியா? இல்ல, எப்பயுமே என் வீடு ஆலயம்தான். அல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிக்கிற ஆலயம், ஆண்டவரை சேவிக்கிற ஆலயம், ஆண்டவரை துதிக்கிற ஆலயமாக என் வீடு எப்பயுமே இருக்கும். அதான் சங்கீதம் 65:4 ரொம்ப அழகா சொல்லுவார். சங்கீதம் 65:4 உம்முடைய வீட்டின் உம்முடைய ஆலயமாகிய வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். நீர் தெரிந்து கொண்ட உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் நாங்கள் திருப்தியாவோ. அப்ப இயேசு சொல்றாரு, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. உங்க வீடு ஜெப வீடா? உங்க வீடு யாராவது வந்தா ஜெபம் பண்ற இடமா? கூடி ஜெபம் பண்றீங்களா? கூடி ஜெபம் பண்றீங்களா? கதவை பூட்டுறத திருப்பி என்ன செய்ய மாட்டோம், யாரையும் அலோவ் பண்ண மாட்டோம், யாரையும் கூப்பிட மாட்டோம், யாரும் கூடி ஜெபம் பண்ண மாட்டோம். பெரிய பிரச்சனையே. நாங்க கிராமத்துல இருந்தப்ப வீட்டுல கூடி கூடி ஜெபம் பண்ற வழக்கம் இருந்துச்சு. ஆனா சில நேரம் அது சிக்கலும் வருது. அதையெல்லாம் தாண்டி தான் பழைய ஏற்பாட்டு சபை வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள். எங்க தோறும்? வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள். இன்னைக்கு வீடுகள் தோறும் அப்பம் விட்டா எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும். ஆனா அப்பம் விற்கிறதுக்கு உங்க வீடு தான் என்ன இல்ல. உங்க வீட்டை நீங்க எப்படி வச்சிருக்கிறீங்க? ஆலயமா வச்சிருக்கீங்களா? ஆசீர்வாதம் உங்க வீட்டுல தங்கும். ஆமென் சொல்லுங்க. உங்க வீடு என் வீடு எப்படினாலும் நடப்பேன்ல, இது ஒரு ஆலயமா பாவிச்சு நடங்க. கர்த்தர் இங்கே இருக்கிறார். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற இடம், கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்கிற இடம். ஆமென். வீட்டில் பெட்ரூம் கட்டுறோம், ஹால் கட்டுறோம், கிச்சன் கட்டுறோம், டைனிங் ஹால் கட்டுறோம், எல்லாம் கட்டுறோம். ஒரு ஜெப வீடுன்னு யாராவது கட்டுறோமா? ஒரு ஜெப அரண் ஏதாவது கட்டுறோமா? ஐயா, வீடு கட்டும்போது ஜெப அரண் ஏதாவது கட்டுறோமா? இந்துக்களை பாருங்க, கட்டும்போதே பூஜை அறைன்னு ஒன்று கட்டுவான். என்ன அறை? நமக்கு எந்த இதுவும் கிடையாது. ஒரு தேவ மனுஷனை குறித்து நான் ஒரு இதில் வாசித்தேன். தன்னுடைய வீட்டில் ஒரு அறையை கட்டி அந்த அறையில் தான் போய் ஜெபிப்பாராம். எப்பொழுதும் அந்த அறையில் வேதம் திறந்து இருக்கும். முழங்கால் படியிட்டு வேதத்தை வாசிப்பாராம், கண்ணீர் விட்டேவும். அந்த வாசித்து கண்ணீர் விட்டு வாசித்து அந்த வேத பகுதி நனைந்து இருக்குமா. ஒரு பெரிய அந்த டேபிள் போல ஒன்று போட்டிருப்பாராம், மேஜை போல. அதில் உட்கார்ந்து வாசித்து கண்ணீர் விட்டு அந்த கண்ணீரால் நனைந்து அதெல்லாம் அப்படியே என்ன சொல்றது, தண்ணி பட்டா எப்படி இருக்கும், அப்படியே உப்பி போய் நிற்குமா. அவ்வளவு தூரம் ஆண்டோடைய சமூகத்தில் அந்த வீட்டை. ஆனால் அவருடைய வீட்டில் யார் போய் நின்னாலும் ஒரு மகிமை, ஒரு பிரசன்னத்தை உணர்வாங்க. உங்க வீட்டுக்குள்ள வந்தா இருக்குமா? உங்க வீடு அப்படி இருக்குமா? நம்ம வீடு சில நேரம் சினிமா கொட்டகையா மாறுது. நம்ம வீடு சில நேரம் யுத்த களமா மாறுது. நம்ம வீடு சில நேரம் வழிபோக்கர்லையும் இடமா மாறிடுது. நம்ம வீடு சில நேரம் தேவையற்றவர் காரியங்கள் பேசப்படுகிற இடமாய் மாறிவிடுகிறது. இல்ல, ஓபேத்தேதோமுடைய வீட்டை போல ஆலயமாய் மாறட்டும். கைவேத்தி ஆமென் சொல்லுங்க. ஆலயமாய் மாறட்டும். சின்ன வீடா இருந்தாலும் பரவாயில்ல, அதை பரிசுத்தமா பேண காக்க உறுதி போடுங்க. கடைசி ஒரு வார்த்தை, 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். தேவனுடைய பெட்டி நிமித்தம் ஓபேத்யேதோமின் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. ஓபேத்யேதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். ஊசாவை அடிச்ச உடனே கொண்டு வர மனசு இல்ல, ஆனா ஆசீர்வதித்த உடனே மகிழ்ச்சியோடு கொண்டு வந்தான்.
எப்படி கொண்டு வந்தான்? அப்ப இந்த ஆசீர்வாதத்துக்கு என்ன காரணம்னா, அவன் எப்பயுமே ஆயத்தமா இருந்தான். ரெண்டாவது, தன் வீட்டை ஆலயமா பாவிச்சான். மூணாவது நான் சொல்றேன், கர்த்தருடைய பெட்டிய காவல் காத்தான். கர்த்தருடைய பெட்டிய, உங்களை என்னை ஆண்டவர் சொல்றார், நீங்கள் ஒரு காவலாளி. கர்த்தருடைய பெட்டியை காத்தான்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தருடைய பெட்டி என்னை அனாவசியமா எதுவும் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. கர்த்தருடைய பெட்டிக்கு பேர் என்ன? பரிசுத்தமான பெட்டி, தேவன் தங்குகிற பெட்டி, அது உடன்படிக்கையின் பெட்டி, அது சாட்சியின் பெட்டி, அது அவ்வளவு பரிசுத்தமானது. ஆசரிப்பு கூடாரத்திலே பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று இருந்த அந்த பெட்டி ஓபேத்ஏதோமுடைய வீட்டில் இருக்குன்னா, அப்ப அவனுடைய வீடு எப்படி இருந்திருக்கணும் சொல்லுங்க? மகா பரிசுத்தமா. அம்மா அபியா, உங்க வாழ்க்கை மகா பரிசுத்தத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதான் சொன்னார், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்க எப்படி இருங்க? பரிசுத்தராயிருங்கள். எப்படிப்பட்ட பரிசுத்தம்? எனக்கு ஏற்ற பரிசுத்தம். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. எனக்கு ஏற்ற பரிசுத்தம். ஆசரிப்பு கூடாரத்தில் காவலாளிகள் இருப்பாங்க. காவலுக்குன்னு ஆட்களை வச்சிருந்தாங்க. அங்க இருக்கிற பொண்ணை பொருளை தூக்கிட்டு போயிருவாங்களோன்ற காவல் அல்ல. யாரும் தடை மீறி உள்ள போனா மரித்து போகக்கூடிய நிலை வந்துடும். ஆகவே பரிசுத்தம் இல்லாதவன், அசுத்தமானவன் யார் உள்ள போயிடக்கூடாது என்பதுக்காக நின்று விசாரித்து, நீ என்ன காரியமா வந்திருக்கிற, நீங்க போய் இதை செய், நீங்க போய் இதை செய், இதை பண்ணு என்று சொல்லுகிற காவலாளிகள் இருந்தாங்க. அப்ப தேவனுடைய பெட்டி இருந்த அந்த வீட்டை இந்த ஓபேத்ஏதோம் எவ்வளவு பரிசுத்தமா காத்திருப்பாரு. வீண் அலுவல்காரர்கள் தன் வீட்டுக்குள்ள வர அனுமதிச்சிருக்க மாட்டார். வேண்டாம்ப்பா, என் வீட்டுக்குள்ள என்ன இருக்கு? பெட்டி இருக்கு. நீங்கள் காவலாளிகளா? பைபிள் சொல்ல, உன்னை முதல்ல காத்துக்கோ, எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கோ. இரண்டாவது, தேவனுடைய ஆலயத்தை காத்துக்கோ. தேவனுடைய சமூகம் உன் வாழ்க்கையில தங்கி இருக்கும்படி உன்னை சுற்றிலும் ஒரு தீட்டு வராதபடி காத்துக்கோ. நம்ம வாழ்ற உலகம் ஒரு பாவம் நிறைந்த உலகம் தான், அசுத்தமான இடங்கள் தான், தேவையற்றவைகள் இருக்கிற இடம்தான். ஆனால் நாம் எல்லோரும் நம்மை அதற்கு நடுவிலையும் சுத்த இருதயத்தோடு காத்துக்கொள்ள வேண்டும். கையை வைத்து ஆமென் சொல். நல்லா சொல்லுங்களேன். தூய உள்ளத்தோடு நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். பரிசுத்த இருதயத்தோடு நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். என்னை காக்கிற காவலாளி நான் தான். அதனாலதான் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாரு, நீ ஒரு காவலாளியை போல இரு, மந்தையை காக்கிற காவலாளியை போல இரு. உன்னை நீ காத்துக்கொண்டது போல உன்னோடு இருக்கிற கூட்டத்தையும் காத்துக்கொள். எப்படி ஒரு மந்தையை காக்கிற மேய்ப்பன் காப்பானோ, அதை போல ஒரு தேவனுடைய பிள்ளை தான் குடும்பத்தையும் காக்கணும், சபையும் காக்கணும், கெட்டு போகாமல் காக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அதனாலதான் இயேசுவை பத்தி சொல்லியிருக்கோம், 100 ஆடுகள் இருந்த போது 99 ஆடுகளை விட்டு காணாமல் போன ஒரு ஆட்டை தேடி போறார்னா அதை காக்க வேண்டும் என்ற ஆசை, ஆவல் அவருக்குள் இருந்தது. எத்தனை பேர் உங்க பிள்ளைகளை காக்கணும்னு ஆசைப்படுறீங்க? அவங்க கெட்டு போயிடக்கூடாது, வழிமாறிடக்கூடாது, தடமாறிடக்கூடாது, குடும்பத்தின் பெயர் கெட்டு போயிடக்கூடாது. காப்பதற்கு எவ்வளவு தீவிரம் காட்டுறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, நீதான் காவலாளி. ஓபேத்ஏதோம் போல காத்தா என் மகிமை அங்க தங்கி இருக்கும், என் பிரசன்னம் அங்க இருக்கும். அந்த பெட்டி நிமித்தம் வீடு ஆசீர்வாதமா இருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வீடு ஆசீர்வாதமா இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? என் வீடு ஆசீர்வாதமா இருக்கணும். எத்தனை பேர் சொல்றீங்க? உழைச்சேன், பிரயாசப்பட்டு முயற்சியினால வராத அநேக நன்மைகளை கர்த்தர் தருவாரு. ஆண்டவர் சொல்றார், வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிறவ. அப்படி ஆசீர்வதிக்கன்னா ஓபேத்ஏதோம் போல நம்ம வாழ்க்கை மாறட்டும். எழுமி நிற்கலாமா? இன்னைக்கு எல்லாரும் சொல்லுங்க, எங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் பெருகட்ட ஆண்டவரே, எங்களுக்கும் கிருபைகள் உண்டாகட்டும் ஆண்டவரே. எல்லோரும் ஆண்டவருடைய சமூகத்துல கேட்போம். ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா.